சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ நீங்கள் வந்து நடமாடும் பஞ்சர் ஒட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஆமாம் சார். ஒரு சின்ன சந்தேகம் சார். சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் 2 வீலர் வந்து பஞ்சர் ஆயிடுதுங்க. ஆமாம் சார். அதாவது நம்ம நண்பர்களுக்கு வந்து தெரியாது, கொஞ்சம் தூரம் போய் தான் பார்ப்பாங்க, திடீர்னு சடனாக பார்க்க முடியாது. ஆமாம் சார். அந்த சமயத்தில் வந்து அதாவது மவுத்து வந்து கட்டாகி போயிடுது. ஆமாம் சார். மவுத்து வந்து பிஞ்சு போயிடுது, இயல்பாக நடக்கக்கூடியதுங்க. ஆமாம் சார். நீங்கள் வந்து மவுத்தை வந்து ஒட்டி தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்கு. இன்னொரு சந்தேகம் சார், மவுத்து பிய்யாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து என்ன செய்யணும்? பஞ்சர் ஆன உடனே என்ன செய்யணும் சார்? ஆக்சுவலாக பஞ்சர் ஆயிருங்க சார். பாருங்க, இந்த மரத்தை இதை கழட்டி விட்டுட்டு இங்கே பாருங்க, இந்த மவுத்தை கழட்டி இதை பாக்கெட்டில் போட்டுக்கோங்க சார். சரிங்க. இதை ஃபுல்லாக உள்ளே தள்ளி விட்டேன்னா போதும் சார். கழட்டிடுங்க. கழட்டிட்டு உள்ள கழட்டி பாருங்க, அடியில இருந்து இந்த நெட் இந்த இடத்துல இருக்கு. ஆமா சார். இந்த நெட் வந்து அடியில போட்டு காமிங்க சார். இப்போ இந்த அடியில இருக்கிற நெட்டை வந்து நம்ம பஞ்சர்னு தெரிஞ்ச உடனே கழட்டிடணும். இதை வெளியே எடுத்துருங்க சார். இது வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இப்படி உள்ள தள்ளி விட்டா மவுத்து வந்து உள்ள தள்ளி விட்டு நம்ம வண்டி தள்ளிட்டு போகலாம். நீங்க எத்தனை கிலோமீட்டர் தள்ளிட்டு போனா மவுத்து பிய்யாதுங்க சார். பிய்யாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த நெட்டு போட்டுருக்கே தள்ளிட்டு போனீங்கன்னா வந்து மவுத்து போயிடும் சார். மவுத்து கட்டாயம். அதனால சார் மவுத்து போயிடுறது. ஓகே சார். ஓகே, நம்ம நண்பர்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் தெரியாது சார், அதுக்காக தான் உங்களை நான் கேட்டேன். இல்லை, ஓகே சார், நல்லது சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.